வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியர்களுக்கு கைவிலங்கா? அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக நேற்று தாயகம் திரும்பி அனுப்பப்பட்ட 104 இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அமளியை தொடர்ந்து இன்று மதியம் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடும்போது இது பற்றி விளக்கமளிக்கின்றார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை பிப்ரவரி 8 அதிமுக ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும், தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் பிப்ரவரி 8ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் சார்பில் பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை தொடங்கியது. மசோதா மாநில அரசால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் பொழுது அதில் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா? அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? நான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுகின்றார் என்றால் ஏன் என்று சொல்ல அவர் கடமைப்பட்டவரா? அப்படி இல்லையெனில் அவர் ஏன் ஒப்புதலை வழங்கவில்லை என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும்? ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் கேள்வி. யுஜிசி வரைவு விதிகளை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் டில்லியில் ஆர்ப்பாட்டம். புதிய யுஜிசி வரைவு விதிகளை திரும்ப பெறக் கோரி டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களும் பங்கேற்பு. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 63,440க்கும் 1 கிராம் ரூபாய் 7,930க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த யாகூப் என்பவரின் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் ரூபாய் 9.5 கோடி போலி 2000 நோட்டுகள் பறிமுதல். தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்த ரூபாய் 50 லட்சம் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஹவாலா மோசடி செய்ய முயன்ற போது கையும் களவுமாக சிக்கினார்களா அல்லது புழக்கத்தில் விட திட்டமா என போலீசார் விசாரணை.